தானே 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 தந்தானே தானே தந்தானே தானே தானே தந்தானே சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு ஆமா முத்தமிழ் கலைகள் மூத்த கலை சத்தியமா நன்மை தரும் சாஸ்திர கலை சத்தியமா நன்மை தரும் சாஸ்திர கலை எத்தனையோ செய்திகளை முத்து போல அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல அருள்மிகு ஸ்ரீ வல்லவ கணபதி திருக்கோவில் சதுர்த்தி விழா நடக்க திருக்கோவில் சதுர்த்தி விழா எனக்கு விநாயக சதுர்த்தி இசை பெரு விழாவில் வெற்றி வழிவகுக்கும் வெள்ளிசை விழா வெற்றி வழிவகுக்கும் வெள்ளிசை விழா அன்புடன் இறையடைத்த நெல்லை சகோதரர் அண்ணாச்சி சகாதேவன் ஐயா வணக்கம் அண்ணாச்சி சகோதரர் ஐயா வணக்கம் வில்லு புல்லும் சொல்லு வெல்லும் வில்லு பாட்டு விநாயகர் காவியம் வெள்ளிசை பாட்டு விநாயகர் காவியம் வெள்ளிசை பாட்டு ஆமா தந்தனத்தோ கீதமே வில்லு பாட்டு தன்னை தரும் வேதமே வில்லு பாட்டு பிள்ளைகிட்டு பிடிக்கும் வில்லு பாட்டு பிள்ளையாருக்கும் பிடிக்கும் வில்லு பாட்டு பெரியவாளி நாசி பெற்ற வில்லு பாட்டு பிரியமாக ரசிக்கின்ற வில்லு பாட்டு வந்தோம் தந்தோம் உங்கள் அன்புக்கு அன்பையை தந்திருவோம் ஆமா வாங்க வாங்க எல்லாரும் போறியா வலே வலே ஆமா 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 தந்தனத்தோம் என்று சொல்லிய வெள்ளினில் பாட வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே தந்தனத்தோம் என்று சொல்லிய வெள்ளினில் பாட ஆமாப்போ பாட வந்தருள்வாய் கலைமகளே நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமான வரம் கொஞ்சம் அவரை மரபோ பரமாச்சாரியா பரமாச்சாரியா குருவினவே வணங்குகின்றோம் தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் யாருங்க யாரு தெரியுமா உங்களுக்கு யாருங்க தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தலைமுறையே ஆமா தலைமுறையே ரந்தனத்தோ ஆமா ரந்தனத்தோ பாட வந்தோ ரந்தனத்தோ பாட வந்தோ ராமர்கை பட்டவில்லை கிருஷ்ண கீத கேட்டவில்லை கிருஷ்ண கீத கேட்டவில்லை ராமர்கை பட்டவில்லை கிருஷ்ண கீத கேட்டவில்லை கிருஷ்ண கீத கேட்ட பரமாச்சாரியல் தொட்டவில்லை கரதீஷை ஆமா கரதீஷை ஆனந்தம் அமைதி வரும் ஆனந்தம் அமைதி வரும் ஆமா போடுங்க இது வில்லு பாட்டு வெற்றி மந்திரம் வில்லு பாட்டு வெற்றி மந்திரம் ஆச்சாரியால் ரசித்த மந்திரம் ஆமா போடுங்க ஆமா போடுங்க ஆனந்தம் அமைதி வரும் ஆனந்தம் அமைதி வரும் ஆமா அவருக்கு நான் வெள்ளிசையால் வாழ்த்து சொல்வேன் வெள்ளிசையால் வாழ்த்து சொல்வேன் மணியான மணிதரா மகத்தான புனிதரா மகத்தான புனிதரா மணிகண்ட சிவாச்சாரியா கலை ரசனை ஆமா கலை ரசனை மணி போல ஒளியாகும் ஒளியாகும் வந்திருக்கும் பெரியோரே தாய்மாரே குழந்தைகளே மாய்மாரே குழந்தைகளே வந்தனமே நமஸ்காரமே எல்லாருக்கும் எல்லாருக்கும் வல்லபையின் அனுகிரகமே வல்லபையின் அனுகிரகமே அப்பாவி நண்பர் அவர் ஆலய சொற்பொழிவாளர் ஆலய சொற்பொழிவாளர் கணபதிதாசன் அண்ணாவே இணைப்புரையே இணைப்புரையே வெள்ளிசையில் வாழ்த்து சொல்வே வெள்ளிசையில் வாழ்த்து சொல்வே வெள்ளிசையில் வாழ்த்து சொல்வே ஆமா வெள்ளிசையில் வாழ்த்து சொல்வே ரொம்ப 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 வந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே ரொம்ப சந்தோஷத்தோட இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க எல்லாரும் வில்லுப்பாட்டு பண்ண போறோம். ஆமாங்க. பொதுவா எல்லா இடத்துலயும் எப்படி தெரியுங்களா, எப்படி
தந்தனத்தோம் பாடி நல்ல ஒரு கருத்து சொல்லி நல்ல ஒரு கதை சொல்லி அப்புறம் தான் கிளாப்ஸ் கிடைக்கும். ஆமா, பழைய மாம்பழத்தை தான் தந்தனத்தோம்கே கிளாப்ஸ் கிடைக்கும். ஆமா, ஏன்னா பழைய கால ரசிகர்கள் புதினையும் ரசிப்பார்கள், பழசையும் ரசிப்பார்கள். ஆமா, அப்பேற்பட்ட இடத்துல எல்லாம் வல்ல வல்லப கணபதியினுடைய அருளாலே நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்கி இன்று விண்ணுலகத்திலிருந்து நம்மை வாழ்த்தி கொண்டிருக்கும் பரமாச்சாரியாளுடைய கருணையினாலே கரதீட்சை கொடுத்து இந்த வெள்ளிசையை தெய்வத்தின் குரலில் சொல்லியது போல அன்று முதல் இன்று வரை என்றும் ஆசி வழங்கி கொண்டிருக்கும் பரமாச்சாரியாளுக்கே இந்த வில்லிசையின் வெற்றியை காணிக்கின்றேன். அப்புறம் எல்லாருக்கும் தெரியும், என்னையும் தட்டி தட்டி வில்லையும் தட்டி தட்டி செல்ல குழந்தையாக இருந்து 7 வயசு முதல் என்னை வளர்த்து வெள்ளுப்பாட்டுக்கென்றே வளர்ந்து ஒழுக்கமாக கலையை வளர்த்து இன்று விண்ணுலகில் இருந்து என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் பத்மஸ்ரீ விருது பெற்ற என்னுடைய தந்தையாருடைய ஆசையினாலும் மாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் ஐயா அவர்களுடைய ஆசையினாலும், ஏன்னா எங்க அப்பாக்கு எல்லா இடமும் ரொம்ப பிடிக்கும். பழைய மாம்பழம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான ரசனை. எங்களுக்கே பாருங்களேன், நாங்க காலையில ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், நேத்து பெங்களூர்ல இருந்தோம், நாளை கழிச்சு தாம்பரத்துக்கு போறோம். ஒவ்வொரு இடத்துல நிகழ்ச்சி நடத்தினாலையா இந்த இடத்துல நிகழ்ச்சி போது தனி புத்துணர்ச்சி வருதுங்க. அதுக்கு என்ன காரணம்னே தெரியல, ரொம்ப சந்தோஷமா நாங்கெல்லாம் இருக்கோம். இப்படிதான் எங்க போனாலும் சொல்லுவோமோ நினைச்சுக்காதீங்க. உண்மையா நாங்க மனசுல தோன்றதை சொல்றோம். எப்பவுமே நாங்க ப்ரிப்பேர்ட் கிடையாது, பாட்டுக்காக தான் எழுதி வச்சுப்போம். ஆனா இந்த வில்லு பாட்டு எப்படின்னு கேட்டா, மனசை விட்டுட்டு பேசுற கலையே இல்லை, மனம் விட்டு பேசும் கலை. ஒரு கலைஞன் எப்படி இருக்க வேண்டும்னா, சந்தோஷமா மனம் விட்டு பேசுற மாதிரி இருக்கணும், முதல்ல புரியுற மாதிரி இருக்கணும். எல்லா விஷயங்களும் வெள்ளுப்பாட்டை மகாபெரியவா இப்படி வலது பக்கமாக உட்கார்ந்து சுமார் 500 முறைக்கு மேல் கேட்டு ஆசீர்வதித்திருப்பதை அனுபவித்த மகள் தான். சந்தோஷம் என்ன வேணும்? நல்லா பலமா கை தட்டலாமே. இது கூட இவ்வளவு நான் சாப்பிட்டாதான் எல்லாத்துக்கும் கை தட்டுவீங்களா? நமக்கு இல்ல இந்த கரகோஷம். மகாபெரியவா இந்த கரதீட்சை கொடுத்து இந்த வில்லிசை ஆசீர்வதித்தார். அவர் ரசிச்ச மாதிரி எனக்கு அப்புறம் எந்த ரசனைனா உங்களுடைய ரசனை தான். இப்பேற்பட்ட வில்லிசைய ஏன் பாத்துக்கிட்டே இருந்தார் தெரியுங்களா? மகாபெரியவா வில்லுப்பாட்டுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பெருமைய இந்த விநாயக சதுர்த்தியில தான் சொல்லணுங்க. ஏன் தெரியுங்களா? விநாயக பெருமானுடைய விழாவை தேசிய திருவிழாவாகவும் கொண்டாடுவோம், தெய்வீக திருவிழாவாகவும் கொண்டாடுவோம். எல்லாருக்கும் அது தெரியும். எப்படி விநாயக பெருமானை எப்படி டீடைலா நம்ம கொண்டு போறோம்ங்கறத இப்ப பார்க்க போறோம். அந்த மாதிரி இந்த வில்லுப்பாட்டுக்குள்ள ஒரு அற்புதமான தேசிய பெருமை தெய்வீக பெருமை இருப்பதாக பரமாச்சாரியா பார்த்து சொன்னார். அத உங்களுக்கு சொல்ல போறேங்க. சரிங்க. நடந்தது 1964 ஆகம சில்ப சதஸ். சுப்பு அருமையாவோட வில்லுப்பாட்டு நடக்குது. நான் குழந்தை போல, அதுக்கப்புறம் 70ல தான் நான் போக ஆரம்பிச்சேன். அப்ப வில்லுப்பாட்டை பார்த்துட்டு மகாபெரியவா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னது? சுப்பு உன் வில்ல பார்த்தா எனக்கு ராமன் தெரியுறான். உடுக்கு வச்சிட்டு இருக்கியே, அத பார்த்தா சிவன் தெரியுறான். சிவன் ராமர் தான் ராமேஸ்வரம் சவுத், சிவன்னா நார்த் காசி. ஆக சவுத் நார்த். டே சுப்பு, நீ ஒருத்தன் தாண்டா நார்த்தையும் சவுத்தையும் இணைச்சு நேஷனல் இன்டகிரேஷனையே வில்லுப்பாட்டுல வச்சு பாடிட்டு இருக்க அப்படின்னு ஒரு பார்வையோட சொன்னார் பாருங்க. அன்று முதல் நாங்கள் பாடாத பாடல் இல்லை, பாடாத சப்ஜெக்ட் இல்லை. தேசியத்தையும் பாடுவோம், தெய்வீகத்தையும் பாடுவோம், அன்மையும் பாடுவோம், அறிவையும் பாடுவோம், பல்கலைக்கழகத்திலும் பாடுவோம், வில்கலைக்கழகமாக்கி சொல்லியும் தருவோம், எல்லா இடத்திலும் பாடுவோம். 3 குழந்தை போதும்னு சொன்னப்பவும் பாடினோம், 2 குழந்தை போதும் சொன்னப்பவும் பாடினோம், 1 குழந்தை போதும் சொல்லப்பவும் பாடுறோம். அந்த அளவுக்கு வயசாச்சா நீங்க நினைப்பீங்க. வில்லுப்பாட்டு செய்தி சொல்லும் கலையாக காஞ்சி பெருமானுடைய ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு வளர்ந்து வருதுங்க. உங்க எல்லாருக்கும் நீங்க மனசு விட்டு பேச போறேன்னு சொல்லிட்டேன். எங்க அண்ணாச்சி கொடுத்திருக்க மேடை இது. ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? எல்லாரும் சேர்ந்து மனசார ஒரு கரகோஷத்தை எங்க ஊர் அண்ணாச்சி வைபவ அண்ணாச்சிக்கு கொடுங்க பாப்போம். இவ்வளவு அவருக்கு வாழ்த்து. ஏன் தெரியுங்களா?
சாதாரணமா ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கே நம்ம 1000 தேங்க்ஸ் தேடுறோம். ஆமா. இப்பேற்பட்ட விழாவை சேகரித்து எத்தனையோ கேட்டரசி அன்னதானம் செய்ய வைத்து பிள்ளையார் சுழியாக இருந்து செய்யக்கூடிய இந்த அன்பு உள்ளத்திற்கு எங்க ஊர் திருநெல்வேலி என்ற பெருமையோடு அவருக்கு நான் நன்றி சொல்லி இந்த பணியை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற அன்போடு வாழ்த்துகின்றேன். எனக்கு ரொம்ப ஒரு புதுமான பழக்கம் தான். ஆனா அவர் செய்யக்கூடிய பணிகளை எங்க மணிகண்ட சிவாச்சாரியார் சொல்லும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. எங்க ஊர் திருநெல்வேலி எங்க போனாலும் ராஜாவா தான் இருப்போம். அதுக்கு ஒரு அழகு இருக்கும், அதுக்கு ஒரு பாசம் இருக்குங்க. அப்பேற்பட்ட வில்லிசையில மனசார உங்கள்கிட்ட சொல்ல போறேன். நீங்க எல்லாம் என்ன கைதட்டி ஆசீர்வதிக்க போறீங்க. வந்திருக்கிற ஒரு 500 பேரும் 1000 பேரும் எனக்கு கணக்கு பண்ண தெரியல. கிட்டத்தட்ட ஒரு பாதி பேர் வந்து 7 வயசுல பக்கை சட்டை போட்டுட்டு டிவியில உங்களை பார்த்திருக்கோமே, அப்பாவோட பாடி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை நீங்க கேட்டிருக்கீங்க. 7 வயசுல 50 வருஷமா பாடுறீங்க. சரி, நீங்க நல்லா கேட்டு இருக்கீங்க. 7 வயசுல 50 வருஷமா பாடிட்டு இருக்கேன். இத வச்சு என் வயசை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம முன்னாடி வயசு சொல்லிட்டாலே நினைக்காதீங்க. அதுலதாங்க எங்களுக்கு சந்தோஷமே இருக்கு. அப்பேற்பட்ட 50 வருஷ அனுபவத்துல பரமாச்சாரியா எங்க வில்லுப்பாட்டை பார்த்து ஒண்ணு நினைச்சார். என்ன நினைச்சார் தெரியுமா? அடாடா, சுப்பு ஆறுமுகம்ன்ற அப்பாவுக்கு இந்த குழந்தை 50 வருஷமா சொன்னதுக்கெல்லாம் ஆமா ஆமா ஆமான்னு சொல்லுதே. இந்த குழந்தை வில்லுப்பாட்டு படும்போது இந்த குழந்தைக்கு ஆமாம்போட யார் வருவா அப்படின்னு நான் நினைக்கலங்க. அவர் நினைச்சார். நினைச்சு நான் வில்லுப்பாட்டு பாடும்போது எனக்கு ஆமா போட்டதுக்கு ஒரு பெரிய ஆளை அனுப்பினார். யார் தெரியுங்களா அவரு? நான் என்ன சொன்னாலும் ஆமா போடுற எங்க வீட்டுக்காரர் டாக்டர் எஸ் திருமகன் அவர்கள். இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வில்லுப்பாட்டுல தான் கிடைக்கும். சந்தோஷங்க. ஆமா போடுறதுன்னா சாதாரண நினைச்சீங்களா? ஆமாக்குள்ள என்ன இருக்குன்னு பெரியவா சொல்லுவா. ஏன் தெரியுமா இந்த ஆமாங்கிற வார்த்தையை சொல்றேன்? எப்படி ஓம் என்ற வார்த்தைக்கு ஒரு அழகான புனித அர்த்தம் இருக்கிறதோ, ஓங்கார பிரணவ ஸ்வரூபம் தான் விநாயக பெருமானோ, நமக்கு தெரிந்ததையெல்லாம் சொல்வதை விட தெரிய வேண்டியதை சொல்வதுதான் இந்த வில்லுப்பாட்டு. இந்த 2 எழுத்துக்குள்ள எவ்வளவு ஒரு வெயிட்டான விஷயங்கள் இருக்கோ அப்பேற்பட்ட முறையில ஆமாக்குள்ள ஒரு அழகான சக்தி இருக்குங்க. என்னது? 2 அண்ணாவும் இப்ப போறாங்கன்னு நினைக்காதீங்க. அரை மணி நேரத்துல போயிட்டு வர போறாங்க. அதையும் சொல்லிட்டாங்க என்கிட்ட. இன்னொரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுங்களா? ஆமாக்குள்ள என்ன தெரியுங்களா இருக்கு? இதுக்கும் பெரியவா விளக்க சொல்லியிருக்காரு. நல்லா நோட் போட்டு எழுதுறவங்க எழுதிக்கோங்க. அற்புதமான கருத்து. டே சுப்பு, வில்லுப்பாட்டுல ஆமா ஆமா ஆமான்னு போடுறீங்களே, அதுல ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? என்ன அர்த்தம்? அப்பா சொன்னாங்களா, உத்தரவு கொடுங்க சுவாமி, கண்டிப்பா நீங்க சொன்னதை நாங்க வெளியில உலகத்துல சொல்றோம். ஒண்ணும் இல்லடா, என்ன தெரியுமா? மார்கழி மாசம் ஆனா திருப்பாவை திருவம்பாவை பாடுவோம். அந்த திருவம்பாவை எழுதியவரு மாணிக்க வாசகரு. திருப்பாவை எழுதியது ஆண்டாள் நாச்சியார். திருவம்பாவை எழுதியவர் என்ன நினைச்சாரா, நான் திருவம்பாவை பெருமானுக்கு எழுதியது பெரிதல்ல, எனக்கு முன்னால ஒருத்தர் எழுதியிருக்கா, அவதான் ஆண்டாள் நாச்சியார். திருப்பாவை என்று கண்ணனுக்கு அந்த ஆண்டாள் நாச்சியார் எழுதிய திருப்பாவையை வணங்கி ஆண்டாள் நாச்சியாருக்கு பெருமைப்படுத்தும் விதமாக என்னுடைய அருமையான திருவம்பாவையில முதல் பாடல்ல முதல் வார்த்தையில முதல் எழுத்துல ஆவண்ணாக்கு நன்றி சொல்லி ஆதியும் அந்தமும் அப்படின்னு எழுதுறாங்க. சரி, ஆண்டாள் நாச்சியார் சும்மா விட்டாங்களா? அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்க என்ன பண்ணாங்க? நான் எழுதுனது பெருசு இல்ல, நேக்கு பின்னால அற்புதமா மாணிக்க வாசகர் வந்து சிவபெருமானுக்கு எழுத போறார். அவரோட பேருக்கு நான் வாழ்த்தும் வணக்கமும் நன்றியும் சொல்ல வேண்டாமா? அதனால என்னோட திருப்பாவையில முதல் வார்த்தையில முதல் பாடல்ல முதல் எழுத்துல மாணிக்க வாசகருக்கு நன்றி சொல்லி மா என்ற எழுத்தை எடுத்து மார்கழி திங்கள் சொல்லும் போதே கைத்தட்டு பழைய மாமல்ல. என்ன அழகுன்னா என்ன கருத்து பாருங்க. ஆவண்ணா என்பது வைணவம், ஆண்டாள் மாவண்ணா என்பது சைவம். மாணிக்க வாசகர் ஆமாவை தூக்கி இப்படி வை, மாவை தூக்கி இப்படி போடு, ரெண்டி சேர்த்து சொல்லுங்க. எவ்வளவு சுகமா இருக்குங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. இப்பேற்பட்ட ஆமாவை எங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா மருமகனையே சொல்ல வச்சாங்க. சாதாரண விஷயம் இல்ல. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை அது மட்டும் இல்லைங்க, பானை பிடித்தவள் பாக்கியசாலி. எல்லார் வீட்லயும் எங்க வீட்டுல மட்டும் பரமாச்சாரியாருடைய ஆசீர்வாதம்
தந்தனத்தோம் பானை பிடித்தவர் பாக்கியசாலி. சாதாரணமா போட்டுருவாங்களா கணவன்மார்கள் இப்படி சொன்ன உடனே? இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? எதுக்கு? இந்த வில்லுப்பாட்டு வளர்வதற்காக. இந்த வில்லுப்பாட்டு தந்தனத்தோம் தந்தனத்தோம் என்று பாடுகிறதே எதற்காக பாடுகிறது? தன்னை தருபவனே கலைஞனாக இருக்க வேண்டும். இது அழகா இருக்கா, இது அழகா இருக்கா, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, கவர் நல்லா இருக்கா, இதையெல்லாம் நினைப்பவர்கள் கலைஞர்கள் தான், இருந்துவிட்டு போகட்டும். ஆனாலும் அதற்கு மேலும் ஒன்று இருக்கிறது. என்னன்னா, நாம் சொல்வதை நம் மக்கள் ஒரு வார்த்தையாவது காதில் கேட்டு அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கின்றனாரா என்ற ஒரு பாதையோடு எங்க அப்பா போன வழியிலேயே தான் நானும் போயிட்டு இருக்கேங்க. அதனால இவர் ஆமா போடுறது பெரிய கிரேட்டஸ்ட் விஷயம் தான். ஆனா சாதாரணமா நினைச்சிடாதீங்க. SRM கல்லூரியிலே டீனாக இருக்கின்றார். இவர் இறங்கியதால் இவருக்கு பெருமையா? இவர் விட்டு கொடுத்ததால் இவருக்கு பெருமையா? அப்பாவுக்கு பானை தட்டி கொடுத்ததால் பெருமையா? மனைவிக்கு சரியாக தாளம் போடுவதனால் இவருக்கு பெருமையா? எல்லாத்துக்கும் பெருமைதான். ஆனா முக்கியமான பெருமை இந்த கலையை வளர வைப்பதற்கு அவர் போடும். ஆமா, உங்களுக்கு உதவி, எனக்கு உதவி. சரிதானுங்களே. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? என்ன? கல்லூரியில நான் அப்படியே ரவுண்ட்ஸ் வரும்போது எனக்கு தூரத்துல இருந்து வரேன் அம்மா அப்படின்னு ஒரு கத்துறாங்க பசங்க. ஆனா ஒரு சந்தோஷங்க, 2K சைல்டு ஆமா போடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். உங்க கல்லூரி பசங்க ஆமான்னு சொல்றாங்கன்னா இந்த ஆமா வார்த்தை ரீச் ஆயிடுச்சுதாங்க அர்த்தம். அதனால சும்மா நான் காமெடியா சொல்லுவேன், காலையிலே கல்லூரி கோட்டுக்காரர், மாலையிலே என்னோடு பாட்டுக்காரர், மொத்தத்திலே நல்ல வீட்டுக்காரர் என்று நான் சொல்லுவேன். கட்டும் கரங்கள் உங்களின் ஆசீர்வாதம். அதனால தான் சுப்பு ஆறுமுகம் ஐயா தலைமுறை பரமாச்சாரியார் ஆசியோட, மக்களாகிய உங்களின் ஆசியோட, எங்களின் அன்பு குழந்தையாக கலைமகன் உங்கள் பகுதியில் உள்ள மிகப்பெரிய சங்கீத மேதை டெல்லி சுந்தரராஜன் அவரிடம் இசை கற்றுக்கொண்டு இன்றைக்கு கலை நிகழ்ச்சிகள் நிறைய செய்து கொண்டிருக்கிறார். எங்கள் நிகழ்ச்சிகளுக்கும் நிறைய வந்து கொண்டிருக்கிறார். MA இசையில் தங்கப்பதக்கம் பெற்றவர். இதெல்லாம் விட எங்களுக்கு என்னங்க சந்தோஷம் வேணும்? அதுதாங்க அகோபிலமெட்ல தாங்க படிச்சாரு. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா, அடுத்த தலைமுறைக்கு செய்யன்னு சொல்றியே, நீ செய்யறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல வேண்டாமா? அதற்காகத்தான் இந்த அன்பு கலைஞர்களும் அப்பா காலத்திலிருந்து வாசிப்பவர்கள் என்று சொல்லி இன்னைக்கு பெருமானுக்கு, விநாயக பெருமானுக்கு வில்லும் புல்லும் சொல்லும் வெல்லும். ஏன் தெரியுமா எதுக்கு முனையோட தலைப்பு கொடுத்த? இந்த வில்லுங்கிறது இருக்கு இல்லைங்களாங்க, எளிமையான கலைஞர், ரொம்ப எளிமையான கலை. பார்த்தாலே கிளாமரா இருக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா எங்களுக்கு இருக்கிற புகழ் வேற யாருக்கும் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? இந்த கலையின் அடிநாதம் என்ன தெரியுமா? கொலை கருவி கலை கருவி ஆகியது. ஒரு ராஜா போர் செய்தவர் போரை விட்டுட்டு இப்படி உட்கார்ந்து வில்லுப்பாட்டு பாடி தெய்வத்தை தந்தனத்தோம் என்று பாடினார். இந்த வில்லுக்குள்ள அம்ப தூக்கி போட்டு அன்பை வச்சாங்க. அதனால இது எங்க ஊர் கலை. அதனாலதான் அண்ணாச்சி கூப்பிட்டாரான்னு கூட எனக்கு தெரியல. திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரியில தான் ரொம்ப பரவலான கலை. அது அப்பா எடுத்துன்னு வந்தாங்க, கலைவாணர் எடுத்துன்னு வந்தார். அது எடுத்துன்னு வந்து பாடப்பட்டு வெளிநாடுகள் எல்லாம் சென்று நாங்களும் பல நாடுகள் சென்று அப்துல் கலாம் ஐயா அவர்கள் முன்னால பாடி பல நாடுகளிலும் இந்த புகழை பரப்பி தேசிய கலையாக மாற்றிக்கொண்டு மொழி புரியாத இடங்களிலும் பாடி புரிவதை விட பாடி லாங்குவேஜ்ல புரிய வச்சு இந்த வில்லுப்பாட்டை ஓஹோன்னு வளர்த்திருக்கோம்னா அதுக்கு அத்தாட்சி எங்க மேற்கு மாம்பலம் மக்களுடைய அற்புதமான கரகோஷம். அதாவது எல்லா இடத்துலயும் நிகழ்ச்சி பண்ணலாம். உங்க ஊர்ல ஒரு நிகழ்ச்சியோட நிகழ்ச்சி பண்ணணும். அப்பேற்பட்ட முறையில இப்ப எல்லாரும் சேர்ந்து கணபதி பெருமானை பற்றி ஒரு அற்புதமான பாடலோடு நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். ஏன் தெரியுங்களா ஆரம்பிக்கிறோம்? உலகத்திலேயே பிள்ளையார் என்ற பேரு எப்படி வந்தது? நான் ரொம்ப எப்படி சொல்ல எளிமையாகத்தாங்க சொல்வேன். நான் படிச்சிருந்தாலும் நம்ம படிச்ச செந்தமிழ கொட்டணும்னு வச்சுக்கோங்க, அடி குண்டு போட்ட மாதிரி எல்லாம் போயிடுவாங்க. அதனால நான் என்ன செஞ்சிருக்கேன்னா வழக்கு மொழியில் பேசுவதுதான். வழக்கு மொழி பாட்டு எழுதினாலும் புரியுற மாதிரி எழுதணும். எங்க அப்பா எழுதின வில்லு பாட்டை நான் இப்ப பாட போறேன். நான் எழுதின வில்லு பாட்டையும் பாட போறேன். எல்லாருக்கும் புரியுத ஏன் தெரியுங்களா? பாரதியார் பாட்டு இன்றைக்கும் புரியுறது ஏன் தெரியுங்களா? வான்மீகியின் பாட்டு இன்றைக்கும் புரிகிறது ஏன் தெரியுங்களா? எல்லாரும் தெய்வ பெரியவர்கள் எல்லாம் பாட்டு எழுதும் போது ஓம்
அப்படின்னு போட்டு எழுதினார். ஓம் போட்டு எழுதினார். ஓம் போட்டு எழுதியதால் தான் இந்த குழந்தைக்கு கூட நாளைக்கு நீங்க யாதுமாகி நின்றாய் காளி சொல்ல கூடும். பாரதியின் பாடல் அப்படிப்பட்ட பாடல் தான். ஓம் போட்டு எழுதினாங்க. இப்ப உள்ள பாட்டெல்லாம் சீக்கிரம் போயிடுது. ஏன் தெரியுங்களா? நம்ம பசங்க ரூம் போட்டு எழுதுறாங்க. எப்படிங்க இருக்கும்? அது என்ன அங்க அந்த என்ன நடக்குதோ அது நான் சொல்ல தேவையில்லை. அந்த எண்ணங்கள் தான் பாட்டிலே வரும். குழந்தைகளுக்கு நல்ல வழியை சொல்லிக் கொடுக்காது. ஒரு பாட்டு பாடினா தான்சேனுக்கு விளக்கு எரிந்தது போல ஒவ்வொரு பாட்டும் இருக்கணும். அப்படி எங்க வில்லு பாட்டுல ஒவ்வொரு பாட்டும் இருக்குங்க. ஃபைனலா ஒரு பாட்டு பாட போறேன். அதுதான் வசி வல்லப மகா கணபதிக்கு ஒரு அருமையான பாடல். என் அப்பா கொடுத்த ஆசீர்வாதத்திலே அடியேன் உங்களின் ஆசீர்வாதத்திலே எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். பிள்ளையார் என்ற வார்த்தைக்குள்ள பெருமையை சொல்லி கலைமகனை பாட சொல்ல போறேன். பிள்ளையார் என்ன தெரியுங்களா? எல்லார் தாய்மார்களுக்கும் பிடிச்ச விஷயம் அது. என்னது? எல்லா தாய்மார்களுக்கும் குழந்தை பிறக்கும் போது பிறந்த உடனே பிள்ளை பேரிடு விழான்னு ஒண்ணு வைப்போம். பேர் வைப்போம். சரிதானுங்களே? ஆமா. பேரிடு விழான்னு ஒண்ணு வைப்போம். ஆமா. குழந்தைக்கு நல்ல பேர் வைப்போம். சரி. ஆனந்தன் என்று வைப்போம். வரதன் என்று வைப்போம். ஆமா. வரதராஜன் என்று வைப்போம். ஆமா. வெங்கட்ராமன் என்று வைப்போம். ஆமா. சங்கர்ராமன் என்று. எனக்கு பாருங்க ரொம்ப அழகான விஷயங்கள். இங்க சங்கர்ராமன், இங்க வெங்கட்ராமன். இதை விட என்ன வேணும் எங்களுக்கு? சந்தோஷம். பின்னால ஹரிஹரின்னு ஒருத்தர் இருக்காரு. எல்லாருக்கும் என்ன சந்தோஷம்னா இப்படி பேர் வச்சாலும் நான் சொல்ல போற கருத்து எங்கேயாவது கேட்டீங்களா நீங்க சொல்லணும். எல்லா குழந்தைக்கும் முதல்ல ஒரு பேர் இருக்கு. என்ன தெரியுங்களா? என்னது? அம்மா அப்பா வைக்கிற பேருக்கு முன்னால ஒரு பேரு. அது என்னது? எல்லா தாய்மார்களும் என்ன சொல்லுவோம்? 5 வயசுல 6 வயசுல 7 வயசு 7 மாசம் இருக்கும்போது ஐயோ என் புள்ள உதைக்கான், ஐயோ என் புள்ள உதைக்கான் சொல்லுவோமா இல்லையா? வயித்துல இருக்கும்போது. ஆமா, வயித்துலாமா? வயித்துல இருக்கும்போது உதைக்க முடியும். அப்புறம் உதைப்பான்னு சொல்லிட்டு 9வது மாசத்துல ஐயோ புள்ள மிதிக்காங்க, புள்ள மிதிக்காங்கன்னு சொல்லுவோம். அப்போ அந்த குழந்தை கருப்பையில் ஓம்கார வடிவில் தான் உட்கார்ந்து இருக்கின்றது. அந்த குழந்தை உட்கார்ந்து இருக்கிற வடிவமே ஓங்கார வடிவம் தான் என்று சொல்கிறது. அப்ப அந்த குழந்தைக்கு பேர் என்னங்க? யாராவது சிந்திச்சிருக்கீங்களா? இப்ப உங்களுக்கு திருமகன் பேரு. உங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என்ன பேரு? என்ன பேர் தெரியுங்களா? அத நான் சொல்றேங்க. சொல்லுங்க. எல்லாரும் கேட்பாங்க. அப்பெல்லாம் ஸ்கேன் பண்ண முடியாது. இந்த பிள்ளை யாரு? இந்த பிள்ளை யாரு? வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை யாரு? பிள்ளை யாரு? பிள்ளை யாரு என்று ஒவ்வொரு குழந்தையின் தாயின் வயிற்றுக்குள்ளும் இருக்கும் குழந்தைக்கு முதல் பெயராக இருப்பவர் நம்ம வல்லப மகா கணபதி தான். பிள்ளையார் தான். அந்த நாமத்தை சொல்லி அன்போட ஏன்னா அப்படி ஏன்னா அப்படி ஒரு தெய்வீக பயத்தோட குழந்தையை வளர்க்கணும். குழந்தை பிறந்தா சக்கரை தண்ணி கொடுக்கறது மட்டும் போதாது. அது தப்புன்னு வேற இப்ப சொல்றாங்க. சயின்ஸ் என்ன சொல்லுதோ அதை செய்வோம். ஆனா ஆன்மீகம் சொல்வது அந்த குழந்தையின் காதில் நல்ல வார்த்தை மட்டும் கேட்பது போல் அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல. சொல்றதுக்கு இவ்வளவு வயசு இருக்கானா? ஆமா, 50 வருஷம் அனுபவம் இருக்கு. ஊரெல்லாம் போயிருக்கிறோம், உலகமெல்லாம் போயிருக்கிறோம், தேசங்கள் எல்லாம் போயிருக்கிறோம். எல்லா இடத்திலும் நாங்கள் சொல்லி வருவது ஒழுக்கம், டிசிப்ளின் என்ற கட்டுப்பாடை தான். அதை சொல்லி கொடுக்க சொல்லி எங்களுக்கு சொல்லியவர் பெரியவாதான். அந்த பெரியவாளை வணங்கி பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் என்று அந்த பிள்ளையாரின் பாடலை சொல்லி நான் இன்னைக்கு நியூ கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பசிக்குதா, எனக்கு பசிக்குதான்னு பார்க்க போறேன். நீயா நானா பார்க்க போறேன். பாட்டு வரும், காமெடி வரும், கதை வரும், கருத்து வரும், எங்கேயும் கேட்காத விளக்கம் வரும். அதான் என் வில்லு பாட்டு. இப்ப ஒன்றி திளைப்போம் அருமையான பிள்ளையாரை பற்றிய பாடல். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். ஆற்றங்கரை மீனில மானிட்டர் கொடுங்க. உண்மைகள் மானிட்டர் ஆற்றங்கரை மீதிலே அரசமரத்து நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையார், வினைகள் தீர்க்கும் பிள்ளையார். ஆற்றங்கரை மீதிலே அரசமரத்து நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையார், வினைகள் தீர்க்கும் பிள்ளையார். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார்.
யானை முகம் கொண்டவர் 5 கரங்கள் உடையவர் பானை வயிறு படைத்தவர் பக்தர் குறை தீர்ப்பவர் யானை முகம் கொண்டவர் 5 கரங்கள் உடையவர் பானை வயிறு படைத்தவர் பக்தர் குறை தீர்ப்பவர் மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் ஓம் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் ஓம் நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு கண்ணனான பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு கண்ணனான பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு கண்ணனான பிள்ளையார் மேவும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு கண்ணனான பிள்ளையார் மேவும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார் கலியுகத்தின் நிந்தையை காண வேண்டி அனுதினம் கலியுகத்தின் நிந்தையை காண வேண்டி அனுதினம் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல கத்துவார் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல கத்துவார் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமம் ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரட்சமம் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமம் ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரட்சமம் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமம் ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரட்சமம் ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாகிமம் ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேச ரட்சமம் கணபதி பப்பா மோரியா मंगल मूर्ति मोरिया गणपति बापा मोरिया 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 मंगल मूर्ति मोरिया गणपति बप्पा मोरिया मंगल मूर्ति मोरिया गणपति बप्पा मोरिया मंगल मूर्ति मोरिया गणपति बप्पा मोरिया मंगल मूर्ति मोरिया मंगल मूर्ति मोरिया मंगल मूर्ति मोरिया भले भले இந்த மாதிரி ஒரு நாம சங்கீத இறைவனை அடைவதற்கு அது ஒன்றுதாங்க வழி. ஒண்ணு தெரியுங்களா? பிரார்த்தனை பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு. எப்படி பண்ணணும்? மகா பெரியவாளுடைய சரித்திரத்துல பல சம்பவங்கள் பல பக்தர்கள் அனுபவிச்சிருக்காங்க. சரி, அதுல ஒண்ணு பிள்ளையாருடைய பெருமையும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல போறேன். ஆமாங்க. என்ன தெரியுங்களா? என்ன? ஒரு அம்மா இந்த மாதிரி குழந்தையோட அக்ஷராபியாசத்துக்கு கூட்டிட்டு போனாங்களாம். சரி, பெரியவா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. சரி, பெரியவா குழந்தைக்கு அக்ஷராபியாசம் நீங்க தான் செஞ்சு வைக்கணும். அரிசியில எழுதி பண்ணுவோம் இல்லையா, அத செஞ்சு வைக்கணும், எழுதணும். அவ இன்னும் கொஞ்ச நாள்ல பள்ளிக்கு போறா அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி, அக்ஷராபியாசம் செய்து வைத்தார். கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் 5 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவளை முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது மகாபெரிவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் என் குழந்தைய பள்ளிக்கு அனுப்பணும், மகாபெரிவாவுடைய திருவாயால ஏதாவது குழந்தைக்கு நீங்க சொல்லி தரணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த அளவுக்கு ஒரு பக்தின்னு வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட அம்மா ரெடியா காத்திருக்காங்க. என்ன சொல்லி தர போறார்? அதான் நமக்கு முக்கியமான விஷயம் வருது. என்ன சொல்லி தர போறார் மகா பெரியவர்னு கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. சுத்தி இருக்கிற சமஸ்கிருத பெரியவர்களா சுக்லாம்பரதனம் சொல்லி தருவாரோ நினைக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒன்னொன்னு நினைக்கிறாங்க. விநாயகர்கள் சொல்லி தருவாரோ, அது சொல்லி தருவாரோ, இது சொல்லி தருவாரோ, ஆளாளுக்கு ஒன்னொன்னு நினைக்கும் போது பெரியவா என்ன சொல்லி தந்தா தெரியுமா? என்ன சொல்லி தந்தா? அங்கதான் நமக்கு விஷயமே இருக்கு. அருமையான விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. குழந்தை முதல்ல ஔவையார் பாடிய வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனின் உடங்காது
பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் பாதம் சப்பாமல் சார்வார் தமக்கு தப்பாமல் சார்வார் தமக்கு என்ற பாடலை மகாபெரிவா சொல்லி கொடுத்த உடனே சொல்லிட்டு ஒண்ணு சொன்னாங்களாம், குழந்தை இந்த பாடலை தினம் பாடிவிட்டு தான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். நம்ம எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, கையில ஒன்னொன்னு வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு ஒன்னொன்னு எதையோ பாடிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு நாம சொல்லி தர வேண்டியது ஔவையின் விநாயகர் அகவலை, ஔவையின் விநாயகர் பாடலை. இப்ப பசங்க எல்லாம் ரொம்ப பிரைட்டா இருக்காங்க. என்கிட்ட ஒரு பையன் வந்தா, சரி அவனுக்கு ஒரு 8 வயசு அல்லது 10 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஒண்ணு கேட்டேன், டேய் ரொம்ப பக்தியா சின்னம்லாம் போட்டு வச்சிருக்கிறியே, ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கியே, கடவுள் நேரா திடீர்னு உன் கண்ணில் பட்டா என்னடா செய்வேன்? என்ன செய்வேன் ஆண்டி? என்ன கேட்டீங்க? கடவுள் உன் கண்ணில் நேர்ல வந்தா என்னடா செய்வேன்? என்ன செய்வேன்? முதல்ல கடவுளான்னு கேட்பேன். சொல்றான் பாத்தீங்களா, நீங்க தான் கடவுளா வெரிஃபை பண்றான். ஆமா, ஆர் யூ அவர் காட் அப்படின்னு கேட்பேன். சரி ஆமான்னு அவர் பயந்து போய் சொல்லுவாரு. ஏன்னா அவர் இப்ப நம்மளுக்கு பயந்துட்டு இருக்காரு. செய்ய நிலைமை எப்படி இருக்கு? ஆமான்னு சொல்லுவார். சரி சொன்ன உடனே நீ என்னடா செய்வ? ஒண்ணு இல்ல ஆண்டி, எங்க அப்பா 2 லட்சத்துக்கு ஒரு ஆண்ட்ராய்டு செல் வாங்கி கொடுத்திருக்காரு. கடவுளை ஒரு நிமிஷம் நிக்க சொல்லுவேன், சொல்லி உள்ள போய் அதை கொண்டு வருவேன். சரி கொண்டு வந்த உடனே நல்லா லைட்ல கடவுளோட ஒரு செல்ஃபி எடுத்துப்பேன். அவரை ஸ்மைல் பண்ண வச்சு செல்ஃபி. அவ்வளவுதான், அவனுடைய எண்ணமே அவ்வளவுதான். கடவுளே வந்தாலும் செல்ஃபி தான். ஆமாங்க. நீங்க ஒரு வாத்தியார், ஆமா, ஒரு மாணவர்கள்ட்ட எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள்ட்ட சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஓஹோ, அதுவும் கல்லூரியில சொல்லவே வேண்டாம். சரி, எல்லா விதமான சேட்டக்காரங்களும் இன்னைக்கு எத்தனை கல்லூரிலயும் இருக்கான். ஒவ்வொரு விதமா இருப்பானுங்க. சரி, இப்போ ஒருத்தன் தூங்குறான்னு வச்சுங்க, இப்ப அந்த நாள்ல வந்து பிள்ளைங்க தூங்கிடும். வாத்தியார் சொன்னா பயந்து போய் எழுந்துக்கும். இப்ப ஒருத்தர் வாத்தியார் சொல்றா, டேய் அவன் தூங்குறான் எழுப்புடா எழுப்பு அப்படின்னா, தூங்கும் போது அவன் என்ன சொல்றான் தெரியுங்களா? என்ன தூங்க வைக்கிறது இவரு எழுப்புறது மட்டும் நானுன்றான். சாமானிய பசங்க கிடையாது. சரி, எனக்கு இப்ப சமீபத்துல ஒரு தமிழ் வாத்தியார் வந்து ரிட்டையர் ஆனார். சார் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயம்னா என்ன சார் கேக்குறேன். என்ன? கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால தமிழ் பணி வாத்தியாரா இருந்திருக்க. சரி, மறக்க முடியாத ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பையன் என்ன ஒரு அசத்திட்டான் சார், அதுதான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாதுன்னு. சரி, என்ன சார் அப்படி பண்ணான்? என்ன? உடனே என் கிளாஸ்ல எப்ப பார்த்தாலும் பசங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான், பாடம் கவனிக்க விட மாட்டான். சரி, நான் வந்த உடனே என்ன பண்ணுவேன், நேரம் அவனை எழுப்பி ஒரு கேள்வி கேட்பேன். கேட்ட உடனே அவன் தெரியாதுன்னுவான். சரி, எழுதுக்க பெஞ்ச் மேலன்னுவேன். அவன் பெஞ்ச் மேல நிப்பான். அவன் முழு 1 மணி நேரம் பெஞ்ச் மேல நிப்பான். இவர் கிளாஸ் முடிப்பார், போயிடுவார். அடுத்த நாள் வருவார். வந்தவனே அவன் டிஸ்டர்ப் பண்ணுவான்னு தெரியும். நேரம் அவனை எழுப்புவார், ஒரு கேள்வி கேட்பார், எழுந்துவான். கேள்வி கேட்ட உடனே தெரியல சார்னுவான். சரி, பெஞ்ச் மேல நில்லுன்னு பெஞ்ச் மேல நிப்பான். இதே மாதிரி 4 நாள் இந்த வேலையை பண்றாரு. அப்படியே போச்சு. 5வது நாள் இவன் யோசிச்சான், இது என்னடா இது, இத்தனை பசங்களை விட்டு நம்மள மட்டும் கேள்வி கேட்கிறார், இன்னைக்கு ஒண்ணு செய்வோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல அவன் நண்பன் கிட்ட சொல்றான். சரி, டேய் இன்னைக்கு அவர் வரும்போது என்ன கேள்வி கேட்க கூடாது. ஓஹோ, நான் அவர் ஒரு கேள்வி கேட்கணும். என்னடா கேட்கலாம்? ஏங்க அப்படின்னு நண்பன் கிட்ட கேட்கலாம். ஏங்க வந்தீங்க தான் கேட்கறானுங்க இன்னைக்கு பசங்க. ஃப்ரெண்டு சொல்றான், ஃப்ரெண்டு டேய் அவர் அறிவாளி, அவர் மகா புத்திசாலி, அவரு நீ என்னடா கேள்வி கேட்பேன்? அதானே. ஆமா கேட்கறேன், நேத்து என்ன பாடம் நடத்தினார் சொல்லு அப்படின்னு அவனை கேட்கறான். அதாவது இவன் பெஞ்ச் மேல நிப்பான், ஆனா பாடம் எல்லாம் கவனிக்க மாட்டான். ஓஹோ, அந்த படிச்ச பையன் கிட்ட அவன் கிட்ட கேட்கறான், நேத்து என்ன பாடம் நடத்தினார் சொல்லு. அதுவாடா இந்த பிட்டுக்கு மண் சுமந்த படலம்னு ஒண்ணு எடுத்தாடுற பெரிய புராணத்துல, என்னதுடா அதுன்னு கேக்குறான். என்ன? அதாவது சிவபெருமான் தொழிலாளியா திருவிளையாடல் புராணத்துல தொழிலாளியா வராரு, நல்ல வயிறார பிட்டு சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு மண்ணில் படுத்து தூங்குறாரு, வேலை செய்யல. பாண்டிய மன்னன் வரான், வேலை செய்யாத இந்த தொழிலாளி முதுகுல சாட்டையில ஒரு அடி அடிக்கிறான். ஓஹோ, சிவபெருமான இல்ல வந்திருக்காரு. சிவபெருமான சாட்டையில அடிச்ச உடனே உலகத்தில் உள்ள எல்லார் முதுகுலையும் அடி விழுது. அடிச்ச பாண்டியன் மன்னன் முதலையும் அடி வருது. இது என்னடா இது, இதான் கதை. இந்த கதையை உள்வாங்கிட்டான். இப்ப அவன் சொல்றான், ஓகேடா இப்ப கதை புரிஞ்சிடுச்சு. அவர் என்ன கேள்வி கேட்கணும் எனக்கு தெரியும். என்னடா கேப்ப? வகுப்புல பார், அவர் வரும்போது பார். ஆசிரியர் உள்ள வரார், நேரா லாஸ்ட் பெஞ்ச பாக்குறார், அவனை எழுப்ப போறார். அவனா எழுந்துட்டு, சார் எனக்கு ஒரு டவுட் சார். டவுட் உனக்கா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவன் கவனிக்க மாட்டான்னு தெரியும். உனக்கா? ஆமா சார், நேத்து நடத்தின பாடத்துல அப்படின்னாரு ஆசிரியர்.
நேத்து நடத்தின பாடத்துல சிவபெருமான் முதுகுல அடி வச்ச உடனே பாண்டிய மன்னன் அடிச்ச உடனே உலகத்தில் உள்ள எல்லார் முதுகுலையும் அடி விழுந்ததா சார்? விழுந்தது. அங்கதான் சார் என் டவுட். என்னடா டவுட்? அடி கொடுத்த உடனே உலகத்தில் உள்ள எல்லார் முதுகுலையும் அடி விழுந்ததா சார்? சிவபெருமான் புட்டு சாப்பிட்டாரு. அந்த சாப்பிட்ட புட்டு உலகத்துல இருக்க எல்லா வாயிலையும் புட்டு விழுந்ததா சார் அப்படின்னு கேட்டான். லாஜிக்கா கேக்குறான். ஆசிரியர் அரண்டு போயிட்டாரு. சரி, என்னடா இது இப்படி ஒரு கேள்வி கேட்டானே. அவர் கேட்ட உடனே என்ன பண்ணாரு? அட்ஜஸ்ட் பண்றாரு. ஏதாவது சொல்லணும் இல்லையா? இதுக்கு பதில் முந்தா நேத்து ஒரு மனப்பாடு செய்யுள் எடுத்தனே, அதுல இருக்கு. எங்க சொல்லு, அந்த செய்யுள சொல்லு. அவன் எப்பவும் போல தெரியாது சார். தெரியாது. எழுதுக்கு பெஞ்ச் மேல நில்லு. இப்ப பெஞ்ச் மேல எழுதுக்கும் போது அவன் ஒண்ணு சொன்னா பக்கத்துல, என்ன நம்ம தலையெழுத்து பத்தியாடா? என்ன நம்மளுக்கு தெரியலனாலும் நாம பெஞ்ச் மேல நிக்கணும், இந்த ஆளுக்கு தெரியலனாலும் நாம தான் பெஞ்ச் மேல நிக்கணும் சொல்லி பெஞ்ச்ல எழுதான். கஷ்டத்தை சொல்லியிருக்கான். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஆசிரியர் சொல்றாரு, என் வாழ்க்கையில அந்த பயலை நான் மறக்கவே முடியாது, மறக்க மாட்டேன் அப்படின்னு. ஒவ்வொரு விதமாவும் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு ஆசிரியர் பணி. அந்த குரு பக்திங்கிறது பெரிய விஷயங்க. வள்ளல் பெருமான் வாழ்க்கையிலும் அழகான சம்பவங்கள் இருக்கு. இப்ப நான் ஒரு சின்ன செய்தி சொல்றேன், சொல்லுங்க. பகவான் பரமஹம்சர் குழந்தைகிட்ட எப்படி நடத்தினார்? எப்படி? ஏன் குழந்தைய சொல்றேன்னா அதை வச்சுதான் என்னோட கான்செப்டே நான் ஆரம்பிக்க போறேன். என்ன சொன்னாரா, ஒரு குட்டி பொண்ணு சரி போய் சுவாமியை கும்பிடுறதுக்கு, துர்கா தேவியை கும்பிடுறதுக்கு கிட்டக்க போச்சான். போயிட்டு ஒண்ணுமே அதுக்கு கும்பிட தெரியல. ஆனா அவனா இப்படியே சொல்லிட்டு இருந்தான். என்னங்க இது? உடனே பரமஹம்சர் கேட்டாராம், குழந்தை துர்காம்சமா இருக்கியே, கிட்டவான்னு. உடனே கிட்ட போய் அதெல்லாம் நார்த் இந்தியால நடந்த விஷயம். சரி, நீ என்ன இப்ப வேண்டுன? எனக்கு ஸ்லோகம்லாம் எங்க அம்மா அப்பா சொல்லி தரல, எனக்கு என்ன தெரியும்னா ஆனா அவனா மட்டும்தான் தெரியும். அதனால கடவுள் கிட்ட போய் அவனா அப்ப சொன்னாரா, மந்திரம் பெருசு இல்ல, ஸ்லோகம் பெருசு இல்ல, துர்க்கை அன்னையை கும்பிடுவதற்கு நீ ஆனா அவனா என்று தெரிந்த வார்த்தையை மட்டும் சொல்லுகின்றாயே, இதை விட பக்தி வேற எதுவும். அதை எடுத்துட்டேங்க. அதையே நீங்க எடுத்துட்டீங்க. நீங்க கேப்பீங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சுவாமி ரங்கநாதானந்தாஜியிடம் எங்க அப்பாவும் நானும் தீட்சை வாங்கியவர்கள் ராமகிருஷ்ண மடத்துல. அதை விட சந்தோஷம் எங்களுக்கு வேணும். உள்ளுக்கள் எல்லாம் காஞ்சி பெரியவாதான், மனசெல்லாம் பரமஹம்சர் தான், மனசெல்லாம் அன்னை சாரதை தான். அவரை போல வாழ்ந்துட முடியுமா? என்ன துறவர வாழ்க்கை அதுதாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா, நம்ம ஊர் வல்லப மகா கணபதிக்கு அருமையா ஒரு பாடல் கடைசியா பாட போறோம். இங்க என்னடா சொல்லலாம் நினைச்சா, என்ன ஔவையார் மட்டும்தான் ஆத்தி சூடி எழுதலாமா? விநாயக பெருமானுக்கு நம்ம ஒரு ஆத்தி சூடி எழுதுவோம். இதுதாங்க வில்லுப்பாட்டு. இந்த கிரியேட்டிவிட்டியை சொல்லி கொடுக்கணும். இருப்பதை பாடுவது பெரிய கலைதான், எழுதி பாடுவது அரிய கலை. புதுசா நீ என்னடா செஞ்ச? நியூட்டன் கண்டுபிடிச்சதே எத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டு இருப்ப? எத்தனை நாள் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சதே கண்டிட்டு இருப்ப? நீ என்ன பண்ண? அதான் அப்பா. ராமாயணத்துல 10 கருத்து அப்பா கருத்தா இருக்கும் ஒரு நாள்ல. ராமாயணமும் இருக்கும், அப்பா கருத்து 10 இருக்கும். எங்க அப்பா என்கிட்ட சொல்லும்போது அதான் சொன்னாங்க, என்னை வைத்து நீ வாழக்கூடாது, உன்னில் நீயே உருவாக்கி வாழ. அதுதான் சுயம்பு.